பெண்ணை கணவன் பார்க்க வருகின்ற பொழுது இருக்கக்கூடிய கிருமியெல்லாம் பூசி ஒரு விதமாக புது ரூபமாக என்ன செய்யக்கூடாது, பெண்ணை வைக்கக்கூடாது. இயல்பிலேயே ஒரு பெண் எப்படி இருப்பாலோ அப்படித்தான் என்ன செய்ய வேண்டும், அந்த பெண்ணை வைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த தோலையெல்லாம் நாசமாக்கக்கூடிய கிருமிகள் இருக்குதானே, இந்த கிருமிகளை எல்லாம் பூசி வச்சா கணவன் வந்து பார்க்கிறான், உண்மையான தோற்றம் இதுதான் மனைவியினுடைய, நம்முடைய மனைவியினுடைய உண்மையான தோற்றம் இதுவா தான் இருக்க போகுது அப்படின்னு என்ன செய்யறான், அவன் நம்பி அந்த திருமணத்துக்கு என்ன செய்யறான், விரும்புகிறான் முடிப்பதற்கு. இந்த கல்யாண நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு வீட்டை இனி ரூமுக்கு வந்தோடனே மேக்கப் எல்லாம் மோத்தையெல்லாம் கழுவி போட்டு வந்தா அவன் ஆச்சரியப்படக்கூடாது, நாம பார்த்தது யாரு முடிச்சிக்கிறது யாரு என்ன செய்யப்படாது, ஆச்சரியப்பட கூடாது. இது நிதர்சனமாக பல இடங்களில் நடக்கக்கூடிய அம்சம். கொஞ்சம் அல்லாஹு தஆலா ஒருவருக்கு ஏற்ற மாதிரி அழகுகள் என்ன செஞ்சிருக்கிறான், படைச்சு வச்சிருக்கிறான். சிலரை கருப்பா படைச்சிருப்பான், சிலாக்கள் வெள்ளையா படைச்சிருப்பான், சிலாக்கள் கருப்பாக இருந்தாலும் என்ன கலையா இருப்பான்னு சொல்லுவார், அழகா இருப்பாரு. சிலர் வெள்ளையா இருந்தாலும் பார்க்க முடியாத மாதிரி என்ன செய்வார். அது அல்லாஹ் ஒவ்வொரு ஏதோ ஒருவனுடைய உள்ளம் ஒருவனை என்ன செய்யும், நேசிச்சு, ஏதோ ஒருவனுடைய உள்ளம் ஒருவனை நேசிச்சு, அப்படித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறார், உள்ளங்களையும் படைத்து வைத்திருக்கிறார். எனவே ஏமாற்று, இது என்ன ஏமாற்று. ஒரு மணமகனை நாம் என்ன செய்கிறோம், இந்த அழகுபடுத்தக்கூடிய கிருமிகளை எல்லாம் பூசி ஏமாற்றுகிறோம். இந்த கிருமி பூசுற கலாச்சாரத்தை எல்லாம் பெண்கள் என்ன செய்யணும், முற்றாக விட. எதிர்காலத்தில் உங்களுடைய இந்த சருமத்துக்கு தான் அது என்ன எஃபெக்ட், தோலெல்லாம் அப்படி சுருங்கி சுட்டு போய் கிளவி மாதிரி என்ன செஞ்சிருவீங்க. எதிர்காலத்துல ஒரு 30-35 வயசுல அழகான தோற்றம் பெற வேண்டிய நீங்கள் ஒரு 50-55-60 வயசினுடைய தோல் சுருங்கி அந்த தோற்றத்துக்கு என்ன செய்வீங்க, மாறுவீங்க. எனவே இந்த கிரீம் கலாச்சாரத்தை அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செஞ்சிருக்கிறான், அழகா படைச்சிருக்கிறான். மணமகள அலங்காரம் செய்வதற்கு, மணமகள அலங்காரம் செய்யறதுக்கு நம்ம கேள்விப்படுகிறோம். திருமண நாள், அதுக்கு முதல் மருதாணி நாள் ஒரு நாள், திருமண நாள் வலிமா, 3 அலங்காரம் நடக்குது. அதுல அந்த மருதாணி நாள் ஒரு அலங்காரம், அது ஒரு அளவு நோமலா நடக்கும். அதோட கோஸ்ட் வந்து ஒரு 15,000-20,000 இருக்காது. நோமலான அலங்காரத்தினுடைய கோஸ்ட் வந்து 15,000-20,000. திருமணத்துக்கு ஒரு அலங்காரம் நடக்கும், அதனுடைய கோஸ்ட பார்த்தா அது 35-40. மர வலிமாக்கு ஒரு அலங்காரம். என்னத்துக்கு இவ்வளவு நாம செலவழிக்கிறோம்? ஒரு பிள்ளைக்கு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உடுப்பு போட தெரியாதா? தெரியாது. நாங்க அழகா தெரியும். அந்த புள்ள அந்த திருமண உடுப்பை போட்டு கொஞ்சம் பவுடர் இல்லாட்டி ரோஸ் பவுடர் என்ன செய்ய போட போகுது, இல்லாட்டி அந்த சொத்தை சீரழிக்கிற கிருமி என்ன செய்யற அள்ளி போடுற. இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு 3 நாள் கிட்ட லட்சத்துக்கு மேல என்ன செய்யறாங்க, செலவழிக்காங்க. இஸ்லாம் இப்படி எல்லாம் என்ன செய்யல, வழிகாட்டல். அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, இன்று நடந்தேறக்கூடிய அதிகமான நிகழ்வுகள்ல இப்படியான சீர்கேடுகள், வீண் விரயம், இது அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் சொல்றாங்க, சாப்பிடுங்க பருகுங்க, எவ்வளவு குடிங்க சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டார். இதெல்லாம்